Hello guys, welcome back to my channel Jarina's Tuition. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு லெசன் 6 ஓட எவாலுவேஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எவாலுவேஷன் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் அல்காரிதமிக் இன் நேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது அல்காரிதமிக்குன்னு இருக்குன்னா ஆப்ஷன்ஸ் ஏ அசம்பிள் எ பைசிக்கல். செகண்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் நாட் அல்காரிதமிக். ஸோ அதுக்கு ஆப்ஷன் டி ஸ்வாப்பிங் ஆஃப் டூ நம்பர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள், ஒமிட்டிங் டீட்டெயில்ஸ் inessential டு த டாஸ்க் ரெப்ரசன்டிங் ஒன்லி எசென்ஷியல் ஃபீச்சர் டாஸ்க்குங்கிறப்ப அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்னாலே ஸ்பெசிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள், என்ஷூரிங் த இன்புட் அவுட்புட் ரிலேஷன் அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் ஏ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த அல்காரிதம் அண்ட் ரைட் ஆஃப் த யூசர். ஐயோட வேல்யூ 5 இருக்குது. ஸோ i-1ங்கிறப்ப ஸோ எங்களுக்கு என்ன ஆன்சராக வரும்? 4. ஆப்ஷன் பிங்கிறது ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஷின் பாருங்கள், ஜீரோ லெஸ் தென் i-1 அப்படிங்கிறப்ப 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஐங்கிறது ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி வந்தாச்சு. செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டிஃபைன் அண்ட் அல்காரிதம். அல்காரிதம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் நம்ம 76ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? நான் நார்மலாக இதில் மார்க் எழுதாமல் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணுற மாதிரி உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 76 நம்ம போவோம். ஸோ 76 ஸோ 76ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கா. ஸோ அதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு கீழே பாருங்கள், அல்காரிதம் ஸ்டெப் பை ஸ்டெப்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து அவுட்புட் டேட்டா வரைக்கும் செக்ஷன் பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். வெரி ஷார்ட் ஆன்சர், 1ஓட ஆன்சர் அது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் போவோம் வாங்க. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் அல்காரிதம் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள், டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் அல்காரிதம் அண்ட் ப்ராசஸ். ஸோ டிஸ்டிங்யூஷ் பிட்வீன்னாலே நம்ம எப்போவுமே என்ன தான் பண்ணுவோம், நோட்டில் தான் ஆன்சர் எழுதுவோம். ஸோ நோட்டுன்னு நான் போட்டுக்கிறேன் என்னன்னு. ஸோ நான் நோட் பேட் போய்க்கிறேன். ஸோ செகண்ட் கொஷினுக்கு ஆன்சருங்கிறப்ப நான் செகண்டுன்னு நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செகண்ட் நம்பர்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் 2. ஓகே, ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட்டு என்னத்துக்கு நான் எழுத போகிறேன் ஆன்சர் அப்படின்னா அல்காரிதமுக்கு நான் ஆன்சர் எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ்க்கு ஆன்சரு கொடுக்க போகிறேன். ஓகேவா? நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதாமல் நார்மலாக உங்களுக்கு பேராகிராஃபாக எழுதுகிறேன். நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ நான் அல்காரிதம்னு டாபிக் போட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன எழுதுகிறேன், அண்ட் அல்காரிதம் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சால்வ் அ ப்ராப்ளம் அப்படின்னு வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், அண்ட் அல்காரிதம் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சால்வ் அ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கிளியராக எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, நான் செகண்ட் பாயிண்ட் போட்டுட்டு என்ன எழுதுகிறேன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்டட் இன் அல்காரிதம். ஸோ ப்ராசஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா அப்ஸ்ட்ராக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட செகண்ட் பாயிண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. ஸோ ப்ராசஸுக்குமே சேமாக தான் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாயிண்டில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ தேர்ட் பாயிண்டில் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறேன்னா ஒரு ரெசிபியை அல்காரிதமுக்கு நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ an algorithm can be compared to a recipe அப்படின்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அல்காரிதமுக்கு இருக்கிற நம்ம எழுத போகிற ஆன்சர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்க்கு வருவோம். ஸோ ப்ராசஸ்னு நான் சைட் ஹெட்டிங் போட்டு எழுத ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து ரைட் சைட் பாக்ஸில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா எ ப்ராசஸ் இஸ் எக்ஸிக்யூட்டிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அக்கம்ப்ளிஷ் அ இன்டெண்டட் டாஸ்க். ஸோ ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை நான் வந்து முடிக்கிறதுக்காக நான் ப்ராசஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ எக்ஸிக்யூட்டிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதுக்கு பேர் தான் என்னென்னா ப்ராசஸ். ஓகேவா? நீங்கள் நார்மலாக டிஸ்டிங்யூஷ் பிட்வீன்னாலே மோஸ்ட்லி பாக்ஸ் போட்டு எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க கிளியராகவும் மார்க் போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா எ ப்ராசஸ் இஸ் ஆக்சுவல், சாரிப்பா நான் வந்து கேப்ஸில் எழுதிட்டேன், வந்து ஸ்மாலில் மாத்திரம் இருங்க. ப்ராசஸ் இஸ் ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் டு சால்வ் சொல்யூஷன் அப்படின்னு வரும். ஓகேவா? ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த
ஸ்டெப்ஸ் டு சொல்யூஷன். ஓகேவா, நான் வந்து சொல்யூஷன் ஏற்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸுக்கு பேர் தான் ப்ராசஸ். இதுக்கே நான் எக்ஸாம்பிள் என்ன எழுதுவேன்னா, குக்கிங்க்கு நான் கம்பேர் பண்ணுறேன். அல்காரிதமை வந்து ஒரு ரெசிப்பியாக நான் சொன்னேன். ஸோ ப்ராசஸை வந்து நான் குக்கிங், எனக்கு ஒரு ரெசிபி வேணுன்னா நான் பண்ண போகிற அந்த வேலைகள் இருக்கு இல்லையா, குக்கிங் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் கொஷின் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, நான் தேர்ட் கொஷின் எடுத்துக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியலி ஃபார்மர் குட் கிராஸ் வந்து லெஃப்டில் இருக்குது, நம்ம வந்து க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு எந்த பேஜில் இருக்குன்னா, பேஜ் நம்பர் 83 அண்டு 91 இருக்கும்ப்பா. 83ங்கிறது நம்ம இந்த 6th லெசனில் இருக்கும், 91ங்கிறது உங்களுக்கு 7th லெசனில் இருக்கும். ஓகேவா, அதனால் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 83 நம்ம போவோம். ஸோ 83 வந்தோடனே உங்களுக்கு லாஸ்ட்டில் க்ராஸ் ரிவர்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து எழுதிக்கோங்க. நான் இன்புட்லேருந்து மார்க் பண்ணுறேன், க்ராஸ் ரிவர்லேருந்து எழுதிக்கோங்க. ஓகேவா, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுனதுக்கப்புறமா பேஜ் நம்பர் நம்ம 91 போவோம். 91 எங்கே இருக்குன்னா, அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எழுதுங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, வெரி ஷார்ட் ஆன்சர். தேர்ட் கொஷினோட ஆன்சர் இதோட முடிஞ்சிச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் லெசன் 6 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நம்ம குழம்பாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக லெசன் 6 நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஸ்பெசிஃபை எ ஃபங்க்ஷன். நம்மள்ட்ட ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க, மினிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம என்ன தான் பண்ணணும், நம்மள்ட்ட கேட்குறதுனால நோட்டில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக அதோட பேர் எழுதுவோமா. ஸோ நான் மினிமம் அப்படின்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறேன், நான் என்ன எழுத போகிறேன், நான் என்ன யூஸ் பண்ண போகிறனோ அதோட பேர் எழுதிக்கிறேன், A, B. நெக்ஸ்ட்டு இன்புட் அண்டு அவுட்புட் வாங்குவோம் இல்லையா. ஸோ நான் மினிமம் எங்கே எழுதியிருக்கணும், அதுக்கு கீழே இன்புட் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு நான் அந்த ஹைஃபன் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், டபுள் ஹைஃபன் போட்டுட்டு இன்புட்னு எழுதி A and B ஆர் ரியல் நம்பர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டு அந்த செகண்ட் சென்டென்ஸை முடிச்சேன். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், அவுட்புட்டு எழுதும். அந்த மாதிரி நான் என்ன சொன்னேனோ அந்த கேப்பிங் பர்பஸ், அதுக்காக நான் எனக்கு நேராக நீட்டாக வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி எழுதிக்கிறேன். அவுட்புட்னு எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த ஈக்குவல்ட்டு தெரியாமல் போட்டுட்டேன்ப்பா. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னா ரிசல்ட்டுன்னு ஒன்று போடுறேன். ஸோ அவுட்புட்டில் எனக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னா, மினிமம் எனக்கு கிடைச்சிடுது. ஸோ மினிமம் அப்படின்னு நான் போட்டுடுறேன். போட்டதுக்கப்புறமா என்ன தான் ஏவும் பியும் ரியல் நம்பர்ஸாக தான் இருக்க போகுது. ஓகேவா, மினிமம் A of A, B அப்படின்னு நான் முடிச்சிடுறேன். ஸோ இதோட ஃபோர்த் கொஷின் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஷின் வாங்க. ஃபிஃப்த்து கொஷினுக்குமே என்ன தான் ஆன்சர்னால் நோட்டில் தான் இருக்கும், நம்மள்ட்ட தான் கேட்டிருப்பாங்க வயலேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஸோ ஆன்சர் என்ன எழுதிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டஸ் இட் வயலேட் த ஃபாலோவிங் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நோன்னு எழுதிட்டு பிகாஸ் அப்படின்னு நான் ரீசன் எழுதுகிறேன். ஓகேவா, என்னென்னா அவங்க கொடுத்துருப்பாங்க √2 = 1.414ன்னு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ -1.42414ன்னு எழுதிக்கிட்டு நான் வந்து ஸ்கொயரை என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்கொயரை நான் வந்து மேலே இப்படி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கொயராக போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்படி போட்டாலும் நம்மளுக்கு என்ன தான் அர்த்தம்னா ஸ்கொயர் தான் அர்த்தம். =2 தான் எனக்கு வரும். ஸோ விச் சாட்டிஸ்ஃபைஸ் அப்படின்னு எழுதிட்டு விச் சாட்டிஸ்ஃபைஸ் இன்புட் அவுட்புட் ரிலேஷன். எனக்கு இது வந்து இன்புட் அவுட்புட் ரிலேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணது. ஸோ y² = x தான் அவுட்புட்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க. y is a real number such that y² = xன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ y² = x. நான் ஸ்கொயருக்கு பதிலாக அந்த ஆரோ சிம்பிள் நான் போடுறேன். ஓகேவா, ஸோ இதோட ஃபிஃப்த் கொஷினும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் C வருவோம். ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து எப்போ அல்காரிதமிக் இன் நேச்சராக இருக்குது அப்படின்னு நம்ம கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ பேஜ் நம்பர் 77 ஒன்று இருக்கும், அப்புறம் நோட்டில் இருக்கும். ஓகேவா, ஓகே, 2 ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 83 எடுத்துக்கோங்க. 83 எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரிப்பா 77 சாரி பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்காரிதமிக் ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்குல்லையே, அதை நான் குறிக்கிறேன் பாருங்கள். தேர்ட் லைனில் ப்ராப்ளமிக் அல்காரிதமிக் இன் நேச்சர் அப்படின்னு இருக்குல்லையா, ஷார்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ஸோ தேர்ட் லைன் லாஸ்ட் லைன் தேர்ட் லைனில் முடியும், ஃபஸ்ட் லைன் தேர்ட் லைனில் ஆரம்பிச்சு லாஸ்ட் லைன் தேர்ட் லைனில் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ ஷார்ட் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் ஆன்சரோட செகண்ட் பாயிண்ட்டை நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன்.
செகண்ட் பாயிண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் பாயிண்ட்டாக கண்டினியூஸாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம அல்காரிதம் ப்ராசஸ்க்கு எழுதிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா, கொடுத்துருக்க இன்புட்டும் அவுட்புட்டோட ப்ராப்ளமோட இன்புட் அண்ட் அவுட்புட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்டாக என்ன எழுதுகிறாங்கன்னா, ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட். ஆக்சுவலாக இதில் நான் ஒரு கேப் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து கேப் விடாமல் நார்மலாக நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ரிலேஷன் பிட்வீன் இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா இஸ் ஸ்பெசிஃபைட். ஓகேவா, இதோட என்ன ஆகிடுச்சு ஷார்ட் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் கொஷினையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா செகண்ட் கொஷின் பார்ப்போம். ஃபார்மட் கேட்டிருப்பாங்க, ஈஸியாக எழுதலாம். ஃபார்மட் வந்து பேஜ் நம்பர் 80 இருக்கும். ஸோ நான் 18 நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். 80 மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 80 வந்துடலாம். பேஜ் நம்பர் 80 மேலேயே இருக்குது பாருங்கள், அல்காரிதம் நேமு, இன்புட்டு, அவுட்புட்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் ஷார்ட் ஆன்சர். செகண்டோட ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் 3 பேஜ் நம்பர் 79 இருக்கும். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பர் 79. ஸோ 79 நம்ம போகும். 79 போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ்ன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் செகண்டில் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு சைட் ஹெட்டிங் இருக்குது இல்லையா, அதில் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா கீழே பார்த்தீங்கன்னா இக்னோரிங் அண்ட் ஹைடிங்னு ஆரம்பிக்குது இல்லை, அதுலேருந்து ஆரம்பித்து இக்னோர் இன்னசென்ஷியல் டீட்டெயில்ஸ்னு ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஷார்ட் ஆன்சர் 3யோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பார்ப்போம். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹவ் இஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் இன் அல்காரிதம். ஸ்டேட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது பேஜ் நம்பர் என்னத்தில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 82 இருக்கும். ஓகேங்களா, ஸோ பேஜ் நம்பர் நம்ம 82 போட்டோம்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும்ப்பா ஸ்டேட்டுன்னு. உங்களுக்கு ஸ்டேட்டுங்கிறது டார்க் க்ரீனில் உங்களுக்கு மேலேயே டாப்பிக்கில் இருக்கும் பாருங்களேன், ஸ்டேட்டுன்னு. நான் காட்டுறேன். பேஜ் நம்பர் 82 போனீங்கன்னா ரைட் சைடில் இருக்கா ஸ்டேட்டுன்னு. ஸோ அது எதுலேருந்து ஆரம்பிக்குன்னா, ஆரம்பத்துலேயே ஸ்டேட் இஸ் அ பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டில் பாருங்கள், லாஸ்ட் லைன் தேர்ட் லைன் அல்காரிதம்னு முடியுது இல்லையா. ஸோ அது வரைக்கும் வரும். ஷார்ட் ஆன்சர் 4th ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 5th கொஷின் வருவோம். 5th கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபார்ம் அண்ட் மீனிங் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 83. நம்ம இப்போ போனோம் இல்லையா, அந்த பேஜுக்கு பக்கத்து பேஜ். ஸோ போகணுன்னு எங்கே இருக்கும்னா ரைட் சைடில் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ செகண்ட் லைன் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட் சைடு வரைக்கும் எழுதிக்கோ. அதுக்கு கீழே வேரியபிள் வேல்யூ, அதுக்கு கீழே வேரியபிள் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஷார்ட் ஆன்சர் 5வோட கொஷின் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. 6th கொஷின் பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கும் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டருக்கும். ஸோ நோட் எடுத்தாச்சு. 6th கொஷின்னு நம்ம என்ன பண்ணியோம், மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு என்னத்துக்கு கேட்டிருப்பாங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கும் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டருக்கும் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன வரும்னா, அதோட சிம்பிள் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு கோலன் வச்சு ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னென்னா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இல்லைனா இட் இஸ் யூஸ்டு டு அப்படின்னு எழுதிக்கோங்க. இட் இஸ் யூஸ்டு டு அசைன் தி. என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நான் அசைன் பண்ண போகிறேன் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ டு த இன்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ. ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூவை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு என்ன பண்ண போகிறேன், அசைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து மாற்றியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ a = 5னால 5 = aனால என்ன தான் அது, ஏவோட வேல்யூ 5 நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட்டில் நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிள் எழுதிடலாம். ஸோ எக்ஸாம்பிள்னு போட்டுட்டு நம்ம போட்டோம் இல்லையா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ஒரு சிம்பிள், அந்த சிம்பிளை போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் 10 அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் கேட்டிருப்பாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னு நான் என்ன பண்ணிடுறேன், ஹெட்லைன் போட்டுடுறேன். இதோட சிம்பிள் என்னென்னா, ஈக்குவல்ட்டு தான் போடணும், டபுள் ஈக்குவல்ட்டு போடணும். ஓகேவா, ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டுருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்னென்னு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு. நான் எங்கே அப்படி எப்படி நான் ஆரம்பிச்சேனோ ஸோ அந்த மாதிரி இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் த வேல்யூ ஆஃப். கம்பேர் நான் பண்ண போகிறேன். அங்கே அசைன் பண்ணேன், இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன். ஈஸி தான்ப்பா. வேல்யூ ஆஃப் போத் ரைட் ஹேண்ட் சைட் வேரியபிள் அண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேரியபிள்.
நான் ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ வேரியபிளையும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேரியபிளையும் சரி என்ன தான் பண்ண போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன். அண்டு நான் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரிசல்ட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எனக்கு ரிசல்ட் வந்து ஒன்று ட்ரூன்னு வரும், அப்படி இல்லைன்னா என்னென்னு வரும்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ரிசல்ட் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு முடிச்சிடும். ஸோ இதுலேயுமே செகண்ட் பாயிண்ட் என்னன்னு வரும், இதில் ஃபால்ஸுக்கு எஸ்ஸை விட்டுட்டேன், எஸ் சேர்த்துக்கிறேன்ப்பா. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் நான் ஆரம்பிக்கிறேன். ஏ நம்ம என்ன பண்ணோம், அந்த சிம்பிள் தானே போடணும், டபுள் ஈக்குவல் போட்டுட்டு பி. ஓகே, நான் கம்பேர் பண்ணுறப்ப இதோட 6th கொஷினை நம்ம என்ன பண்ணியாச்சு, ஷார்ட் ஆன்சரையே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. செக்ஷன் சி என்ன பண்ணியாச்சு, நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் டி. செக்ஷன் டியை பொறுத்த வரைக்கும் 3 கொஷினுமே எப்படி தான் இருக்கும்னா நம்ம நோட்டில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், டீடைல் 1ன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேயுமே உங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த அல்காரிதம் ஹைப்போடென்யூஸ் ஹூஸ் இன்புட் அண்ட் inputs are the length of the two shorter sides of the right angle triangle and the output is length of the third side அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபிகேஷன் எழுதும் போது ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், டாபிக் போட்டுட்டு நான் வாங்க போகிற இன்புட் என்னென்னா ஏ கமா பி. ஸோ இன்புட்னு நான் எழுதிட்டு ஏ அண்டு பி ஆர் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஏவும் பியும் எப்படி இருக்குன்னு நம்ம எழுதுறோம் இல்லையா. ஸோ ஏ அண்டு பி ஆர் ரியல் நம்பர். மோஸ்ட்லி நம்ம அங்கே எழுதணும் 4th கொஷனில் கூட ஷார்ட் ஆன்சரில், வெரி ஷார்ட் ஆன்சரில் பாருங்கள், ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ்னு எழுதுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ். 0வை விட ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அதிகமாக இருக்கணும்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் அவுட்புட்னு எழுதுவோம். ஸோ அவுட்புட்னு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹைப்போடென்யூஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ c² நான் ஸ்கொயர் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மேலே வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் என்ன குறிக்கும்னா ஸ்கொயரை தான் குறிக்கும். ஸோ c² a² + b² அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுலேயும் என்னென்னா வேர் ப்ராக்கெட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா நீங்கள் நார்மலாக எழுதிக்கோங்க. வேர் c இஸ் அ ரியல் நம்பர். எனக்கு கிடைச்சிருக்க சியுமே எப்படி தான் கிடைக்கும்னா ரியல் நம்பராக தான் கிடைக்கும், அதுவுமே 0வை விட அதிகமாக இருக்கும். ஸோ இதோட டீடைல் 1 நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ டீடைல் 2 பார்ப்போம். டீடைல் 2மே நம்மளுக்கு என்னென்னா நோட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே குவாட்ரட்டிக் சால்வ் சொல்லியிருப்பாங்க. இன்புட் என்ன, அவுட்புட் என்னன்னு நம்மள்கிட்ட கேட்டிருப்பாங்க. ax² + bx + c = 0 அப்படின்னு அல்காரிதம் அவங்க ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம எழுதுவோம், கொஷின்லேயே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டாக குவாட்ரட்டிக் சால்வு a, b, cன்னு கொஷின்லேயே இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு என்னென்னா செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். செகண்ட் பாயிண்ட்டுங்கிறப்ப நான் டபுள் ஹைஃபன் போட்டுட்டு நம்ம என்னத்தில் ஆரம்பிப்போம், இன்புட்னு எழுதிப்போமா. ஸோ இன்புட் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இன்புட் என்னன்னு அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே சொல்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா நான் b² - 4ac கொஷினில் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்முலாலேயும் நான் தனியாக பிரிக்கிறேன். b² - 4ac ≥ 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. வேர் a, b, c ஆர் ரியல் நம்பர். ஏவும் பியும் சியுமே என்னவாக தான் இருக்கும்னா ரியல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவோட வேல்யூ மட்டும் எப்படி இருக்கும்னா 0வை விட அதிகமாக இருக்கும், இல்லைனா 0வாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ not equal to 0 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் எப்படி போடணுன்னா சிம்பிள் போடணும். இதில் சிம்பிள் எப்படி வரும்னா a = இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடுவேன். ஸோ அப்படி போடுறதுக்கு பேர் என்னென்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ a = நான் எழுதிட்டு என்ன எழுதுறேன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடுறேன். ஸோ அப்படி போடுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா நீங்கள் நாட் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவல் டு அடிச்சுட்டு மேலே நீங்கள் போடுவீங்களா ஒரு கிராஸ் சிம்பிள். ஸோ அதுக்காக நான் அப்படி போட்டு காட்டினேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அவுட்புட்டு. ஸோ அவுட்புட்டுக்கு முன்னாடியும் 2 ஹைஃபன் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நான் இதில் போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ x² ஆர் ரியல் நம்பர்ஸ். ஸோ x²ன்னு எனக்கு கிடைக்க போகிறது ரியல் நம்பராக தான் இருக்கும். சச் தட் ஸோ அதுக்காக நான் ஃபார்முலா எழுதுகிறேன். என்னென்னா நீங்கள் மேலே ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்கல்ல ax2 + bx + cன்னு. ஸோ அதே தான் வரும். எப்படின்னா ax1க்கும் ax2க்கும் எழுதும். ஸோ ax1² + bx1 + c = 0. ஓகேவா? ax1² நான் அட்டுன்னு நான் மாற்றி ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்கள் மாற்றிக்கோங்க கண்டிப்பாக. ax2 ^ 2 + bx2 + c
ஈக்குவல் டு 0. ஓகேவா? பி x2 இருக்கு இல்லையா, அந்த 2ங்கிறது பேஸில் வரும். ஓகேவா? கீழே வரும். ஸோ இதோட செகண்ட் கொஷினோட ஆன்சரும் டீட்டெயிலில் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் வரும். எக்ஸ்சேஞ்ச் கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ தேர்ட் கொஷினை பாருங்கள். கிவன் 2 மார்க்டு கிளாஸ் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருப்பாங்க. ஏங்கிறது ஆப்பிள் ட்ரிங்காக இருக்கும், பிங்கிறது கிரேப் ட்ரிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டென்ட்டை எனக்கு வேரியபிள் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் யூ ரெப்ரசன்ட் த ஸ்டேட் பை சூட்டபிள் வேரியபிள் எனக்கு வந்து காட்டுங்க எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இனிஷியல் ஸ்டேட்டில் ஆரம்பிக்கும் போது நான் பேர் என்னென்னு எடுத்துப்பேன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நான் எடுத்துப்பேன். ஓகேவா? அதில் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா ஏபிசிங்கிற 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு என்னென்ன யூஸ் பண்ணேன்னா ஆப்பிள், கிரேப்பு, எம்டி அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன மாறப்போகுதுன்னா சி ஈக்குவல் டு பி. எனக்கு சியில் இருக்கிற அந்த வேரியபிள் என்னவா மாறப்போகுது, எங்கே போக போகுதுன்னா பிக்கு போக போகுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வரேன். திரும்பவும் நான் என்ன தான் எழுத போகிறேன், ஏ கமா பி கமா சின்னு 3 வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லப்போகிறேன். சொன்னதுக்கப்புறம் நான் மேலே என்னவா மாற்றினேன், சியை எங்கே கொண்டு வந்தேன், பிக்கு கொண்டு வந்தேன் இல்லையா. ஸோ மாற்றிடுங்க அப்படியே. என்ன நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன், அகெயின் நான் யூஸ் பண்ணுறேங்கிறதுனால. ஸோ காப்பி பண்ணிட்டேன். இங்கே என்ன மாற்றுறேன், ஆப்பிள் அப்படியே இருக்கும். ஓகேவா? சியோட இடமும் பியோட இடமும் மட்டும் மாறும். ஸோ ஆப்பிள்னு நான் டைப் பண்ணிவிட்டு சியோட இடத்துல இருக்கிற எம்டியை பிக்கு கொண்டு வந்துட்டு பியோட இருக்கிற கிரேப்பை சிக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த ஸ்டெப்பில் என்ன மாற்ற போகிறேன்னா பியை ஏக்கு கொண்டு போகிறேன். ஸோ பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டுன்னா ஏபிசின்னு 3 வேரியபிள் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு பியை தானே ஏக்கு மாற்றணும். ஸோ எம்டி ஏக்கு வந்துடும், ஆப்பிள் பிக்கு போயிடும், கிரேப்பு அப்படியே ஸ்டேலில் இருக்கும். ஓகேவா? கிரேப் அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 6th பாயிண்டில் எங்கே மாறப்போகுதுன்னா ஏவோட வேல்யூ கெயின் எங்கே போகுது, சிக்கு போகுது. ஸோ என்ன ஆகும், ஏ ஈக்குவல் டு சின்னு நான் போட்டுட்டா 7th பாயிண்டில் ஏபிசின்னு நம்ம வேரியபிள் எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறமா ஏல இருக்கிற எம்டி சிக்கு போயிடுச்சுன்னா கிரேப் எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். கிரேப்பு ஆப்பிள் எம்டியாக என்ன பண்ணிடும், மாறிடும். ஸோ என்ன ஆகிடுது, இதோட நம்ம எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் எழுதலாம். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு நேம் வைப்போம் இல்லையா. ஸோ நான் என்னென்னு வைக்கிறேன்னா எக்ஸ்சேஞ்ச், ஃபர்ஸ்ட் பாயிண்டில் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது, ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்டில் இன்புட் வாங்குவோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்டில் என்ன வாங்குவோம், அவுட்புட் வாங்குவோம். ஸோ நான் இன்புட் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, நான் வெயிட்பா. ஸோ நான் இன்புட் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இன்புட் அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன எழுதுகிறேன்னா ஏபிசி நான் 3 வேரியபிள் எடுத்துக்கிட்டேன்ல, அது என்னவா எடுத்துக்கிட்டேன்னா ஆப்பிள், கிரேப்பு, எம்டியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆப்பிள், கிரேப், எம்டி. ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், ஆப்பிள், கிரேப், எம்டி அதெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதுதான் இன்புட். அவுட்புட் என்னவா மாறிச்சு, ஹைஃபன் போட்டு அவுட்புட் போட்டுருங்க. அதுலேயுமே எனக்கு என்னென்னா ஏபிசி தான், ஏ கமா பி கமா சி. ஓகேவா? ஏ கமா பி கமா சி. இதில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. என்னென்னா அவுட்புட்டுங்கிறது உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் வரும், அதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னவா எனக்கு மாறிச்சு, 7th பாயிண்டில் கிரேப், ஆப்பிள், எம்டியாக மாறிச்சா. ஸோ இதுதான் என்னென்னா ஸ்பெசிஃபிகேஷன். இது தேர்ட் டீடைல், இதோட க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? 6th லெசனோட ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.